வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். நீ பாத்தீங்களா நான் என்ன பண்றேன்னு? நான் இன்னைக்கு பசலிக்கீரை பரோட்டா செய்ய போறேன். அது பசலிக்கீரை நல்லா அலசி அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில. இது இப்ப போட்டு மாவுல பிசைய போறேன். கொஞ்சம் அதிகமாவே எடுத்துருக்கிறேன் மாவு. கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சம் பாஸ்தா செய்ய போறேன். இதுலயே நான் எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன் வாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். லைட்டா மிளகாத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லைட்டா தண்ணி, அவ்வளவுதான். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சிடணும். பசலிக்கீரை சப்பாத்தி செஞ்சுட்டேன். இதுல பூரி, பரோட்டா, ஃபுல்கா எல்லாமே செய்யலாம். பாஸ்தா கூட செய்யலாம். நான் பாஸ்தாவுக்கு தேவையானது கூட எடுத்து வச்சிருக்கிறேன். அது செய்முறை அப்புறமா காமிக்கிறேன். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. பாசி பருப்பு வச்சு கூட்டு வேக வச்சிருக்கிறேன். பசலிக்கீரை தாளி போடலாம். நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா அலசிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு பல்லு தட்டி போட்டுக்கிறேன். காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுருக்கிறேன். போடுறேன். கூட்டுல போடும்போது புளி சேர்த்து தேவையில்ல. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போடும். ஏன்னா அந்த பச்சையா இருக்கும் நல்ல கீரை பார்க்கறதுக்கு அழகா, அதனால போடுறேன். கருத்து போடுறேன். கீரை கருக்காது சர்க்கரை போட்டோம். அதனால ஒரு துளி சர்க்கரை. இப்போ பாசி பருப்பு வேக வச்சுக்கிறோம் இல்லையா, இதுல 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சது இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். பசலிக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூட்டு ட்ரை பண்ணுங்க. பசலிக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க. இதுக்கு சாதத்து கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், பூரி கூடயும் சாப்பிடலாம். பசலிக்கீரையை வச்சு எது வேணாலும் செய்யலாம். பாசி பருப்பு கூட கூட்டு செய்யலாம், தோரம் பருப்பு கூட போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பாத்தி கூட இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா. நீங்க இது பாஸ்தாவுக்கு நிறுத்திருக்கிறேன். நான் பாஸ்தா செஞ்சு காமிக்கிறேன் நாளைக்கு. இப்போ இதுதான் செஞ்சிருக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் சாதத்து கூட. எங்க பசங்களுக்கு பூரி சப்பாத்தி செஞ்சிருக்கிறேன். எனக்கு சாதத்து கூட சாப்பிட போறேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.